அசத்தலான அந்த கால திரைப்பட நடனங்கள். 1950களில் பிறந்து வளர்ந்தவர்களை உண்மையிலேயே பாக்கியம் செய்தவர்கள்தான். நம்முடைய குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் எவ்வளவு அருமையான திரைப்படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எப்பேற்பட்ட பாடல்களையும் அதற்குத் தகுந்த அருமையான நடனக் காட்சிகளையும் பார்த்து ரசித்து இருக்கிறோம். நினைத்துப் பார்க்கையில் அந்த நினைவுகளே எவ்வளவு சுகமானவை. கொத்தமங்கலம் சுப்பு நாட்டுப்புற இலக்கியங்களின் பிதாமகர் என்று பாராட்டப்படுகின்ற ஹீரா மற்றும் இருவர் சேர்ந்து உருவாக்கிய விறுவிறுப்பான கதையை அந்த காலத்து பிரம்மாண்ட பட இயக்குனரான ஜெமினி எஸ் வாசன் அவர்கள் திரைப்படமாக தயாரித்து இயக்கியிருந்தார். ஜெமினி கணேசன், பத்மினி, வைஜெயந்திமாலா ஆகியோர் நடித்து 1958ஆம் வருடம் வெளிவந்த அந்த அருமையான திரைப்படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அந்த படத்தில் கொத்தமங்கலம் சுப்புவின் சுவையான பாடல் வரிகளுக்கு சி. ராமச்சந்திரா மற்றும் வைத்தியநாதன் பொருத்தமாக இசையமைத்திருந்தனர். தென்னிந்திய வட இந்திய இசையின் வேறுபட்ட தன்மைகளை சுவையாக கலந்து கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடல். இசைக்கு தகுந்தாற்போல 2 வகையான நடனங்களையும் இணைத்து நடன இயக்குனர் ஹீராலால் அமைத்திய அற்புதமான நடனம். நாட்டிய பேரொளி பத்மினியும் இந்தி திரைப்பட உலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாரான நாட்டிய தாரகை வைஜெயந்தி மாலாவும் உண்மையிலேயே அழகும் திறமையும் வாய்ந்த நடிகைகள். அவர்கள் இருவரும் போட்டி போட்டு நளினமும் வேகமும் கலந்து ஆடிய அசத்தலான நடனக் காட்சி. ஆடுமையில் எந்தன் முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயடி என்று ஒருவர் பாடி ஆட, ஜிலு ஜிலு ஜிலுவென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே என்று இன்னொருவர் ஆடிக்கொண்டு வர, சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி என்று ஒருவர் கூற, இடையில் கம்பீரமான குரலில் சாபாஷ் சரியான போட்டி என்று பி.எஸ். வீரப்பா கூறுவது போல அங்கே ஒரு அருமையான நாட்டிய போட்டி நடைபெறுகிறது. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத சிறப்பான இனிமையான அருமையான காட்சி அது. 67 வருடங்களுக்கு பிறகும் அந்த நடனக்காட்சியை யாராலும் இன்று மறக்க முடியாது. இதே படத்தில் மாநிலத்தில் என்னைப் போலே ஒரு மங்கை கண்டதுண்டோ, முழு நிலவை போல எனது அழகை பார், நான் ராஜா மகள் புது ரோஜா மலர் என்று சுழன்று சுழன்று வைஜெயந்தி மாலா ஆடும்போது அவர் சொல்வதை யாரால் மறுக்க முடியும்? இதே வருடம் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் விழியாலே பேசும் கலைமானை பாராய், இனிதான மொழியாலே என் எழில் காண வாராய் போன்ற கவித்துவமிக்க வரிகளுடன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயற்ற, ஜி. ராமநாதன் இசையமைத்து பி. சுஷீலா பாடிய உன்னழகை கன்னியர்கள் கண்டதினாலே பாடலுக்கு சிவாஜி கணேசனுடன் பத்மினி ஆடிய நடனம் அசத்தல் ரகம். கவிஞர் கண்ணதாசன் எழுதி நடேசன் தயாரித்து இயக்கி 1960இல் வெளிவந்த மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் இதழ் கொஞ்சும் கனி அமுதை மிஞ்சும், குரலில் குயில் அஞ்சும் உனைக்காணவே, பசும் தங்கம் உமது எழில் அங்கம், முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே, முகில் முன்னே ஆடும் வண்ண மயில் போலவே போன்ற கவித்துவமிக்க வரிகளில் கவிஞர் மருதகாசி இயற்றிய ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ என்ற பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் எம். சௌந்தரராஜனும் எம்.எல். வசந்தகுமாரியும் பாட, எம்ஜிஆருடன் நடிப்புடன் பத்மினி ஆடும் அருமையான நடனக் காட்சி. இதே படத்தில் எம்ஜிஆர், பத்மினி இருவரும் போட்டி போட்டு கொண்டு ஆடும் நடனக் காட்சியும் அருமை. 2 நடனக் காட்சிகளும் இன்று பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஏ.சி. திருலோக்சந்தர் எழுதி இயக்கி 1967இல் வெளிவந்த இரு மலர்கள் திரைப்படத்தில் வண்ண மையிட்டு கண்மலர்ந்து தூதுவிட்டாள், காதல் மழை புழியும் கார்முகிலாள், இவள் காதலன் நானழிக்க பேரெழிலாள், வானில் விழும் வில் போல் பூர்வம் கொண்டாள், இளம் வயதுடையாள் இனிய பருவம் கொண்டாள்,
கூனல் பிறை நெற்றியில் குழலாட, குளிர்முகத்தில் நிலவின் நிழலாட போன்ற கவித்துவமான வரிகளுடன் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் என்ற பாடலை கவிஞர் வாலி இயற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாட, சிவாஜி கணேசனின் கம்பீரமான நடிப்புடன் மயில் போன்ற அலங்காரத்தில் பத்மினி ஆடிய நடனம் மிக அருமை. இதே வருடம் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் திருவருட்செல்வர். ஏ.வி. மகாதேவன் இசையமைக்க முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மஞ்சத்திலேயிருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி, தூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயகன் நாயகி பாவனை காட்ட வரும் என்ற அருமையான வரிகளுடன் கண்ணதாசன் இயற்றி பி. சுசீலா பாடிய மன்னவன் வந்தானடி பாடலுக்கு நாட்டிய பேரொளி பத்மினி ஆடிய நடனம் மிகவும் அருமை. இதுபோல அசத்தலான நடனங்கள் இன்னும் ஏராளம். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய மற்ற காணொலிகளையும் பாருங்கள். வணக்கம்.